நான் செந்தமிழ் ஹாசினி. நான் யோக ஹாசினி. நான் உங்கள் கீர்த்தி ஹாசினி. Welcome to Hasini's Vlogs. வணக்கம், நான் உங்கள் சந்துரு. குருவாயூர் கோயிலில் தெய்வீகமான தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம ஹாஸ்னி சிஸ்டர்ஸ் கிளம்புனது நெல்லியாம்பதி நோக்கி. திருச்சூர்லேருந்து பாலக்காடு செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கிற குத்திரான் சுரங்கப்பாதை வழியாக தான் நம்ம பயணம் தொடர்ந்தது. மலைகள் அழிக்காமல் சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த குத்திரான் சுரங்கப்பாதை மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. நெல்லியாம்பதி கோயம்புத்தூர்லேருந்து சுமார் 2.5 மணி நேரம் பயணத்திலும் பாலக்காட்டில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குது. இந்த மலைப்பகுதியை சிலர் ஏழைகளின் ஊட்டியில் கூட சொல்கிறாங்க. தமிழகத்திலிருந்தோ கேரளாவிலிருந்தோ பலர் இந்த அழகான மலைப்பகுதியை இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வாகனங்கள் அதிகமாக செல்லாத அந்த மலைப்பாதையில் நாங்கள் பார்த்தது ஒரு பைசன், ஆமாம் காட்டெருமை. சுமார் 7 முதல் 8 அடி உயரம் உள்ள அந்த காட்டெருமை சர்வசாதாரணமாக ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்தது. அதனை தொடர்ந்து நெல்லியாம்பதி கிராமத்தை போய் சேர்ந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் தங்க இருந்த மிஸ்ட்ரி வேலி ரெசார்ட் அந்த கிராமத்திலிருந்து சுமார் 2 மணி நேரம் காட்டு வழி பாதையில் பயணம் செய்யணும்னு. மிஸ்ட் வேலி ரெசார்ட்லேருந்து எங்களுக்காக 2 ஜீப் அனுப்பியிருந்தாங்க. 15-16 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருந்தாலும் அதை சென்றடைய 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அதுபோல் ஒரு மலைப்பாதை பயணத்தை இது வரைக்கும் நாங்கள் அனுபவித்ததே இல்லை. வயதானவர்களோ இதய நோய் உள்ளவர்களோ உடல் உபாதை உள்ளவர்களோ இந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா.
ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் அந்த காட்டு வழி பாதையில் நாங்கள் மட்டுமே பயணம் செய்கிற மாதிரி இருந்தது. இறந்து நின்ற பலாமரங்கள், வழியோரம் இருந்த ஏலக்காய் செடிகள், அடர்த்தியான மரங்கள், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்த காட்டுக்குள்ளே நாங்கள் சத்தத்தோடு ஜீப்பில் போயிட்டு இருந்தோம். நாங்கள் பயணித்த பாதையில் மிக சிறிய பகுதி மட்டுமே சிமெண்ட் சாலையில் இருந்தது. மீதமுள்ளதெல்லாம் குண்டும் குழியுமாக இருந்த மலைப்பாதை மட்டும்தான். ஒரு பக்கம் உயரமான மரங்கள், மறுபக்கம் ஆழமான பள்ளத்தாக்கு. வழியெல்லாம் யானைகளோட சாணங்களை பார்த்தாலும் எங்களால் யானைகளை நேரடியாக பார்க்க முடியல. அந்த காட்டு வழிப்பாதையில் இன்னொரு காட்டெருமையும் எங்கள் கண்ணுக்கு தென்பட்டது. அதுக்கு பிறகு அரிதாக காணப்படும் சருகுமான் எனப்படும் ஒரு சிறிய மானை கூட பார்த்தோம். ஆனால் அதை எங்கள் கேமராவில் பதிவு செய்ய முடியல. மணலில் பதியும் சிறு பாதம் புயலை கூட கேட்காதே, காயம் தாண்டி நடந்த போதும் கண்ணிமைக்க மறக்காதே. அம்மை சொன்ன ஒரு பெயர் போல் அன்பு அவன் நாவில் தங்குமே, இருளை துளைக்கும் மென்மையான ஒளி அவனோடு சேருமே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சேரலாம். இந்த குழந்தை கூட்ட எங்களை அற்புதமான 3 வியூ பாயிண்ட்டுகளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு மிஸ்ட் வேலி ரெசார்ட் செக்இன் செய்யறதுக்காக போய் சேர்ந்தோம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதாம். புதிய வானம், புதிய வானம், சிரிப்பின் வழியே உயருதே கருணை நெஞ்சு. சொன்ன வலிமையில் இவன் நெஞ்சு வளைவதில்லை. மழலை மீண்டும் பிறக்கையில் கடுமையும் கரைந்து போகுமே. ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் நெல்லியாம்பதி ரெசார்ட், கேரளா பார்டரில். நெல்லியாம்பதி மாசுனா மாசு, அப்படி ஒரு மாசு. செம்ம ஆஃப் ரோடு, அது ரோடே இல்லைங்க, ரோடே இல்லை, மவுண்டனில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு 2 hours ட்ராவல் இன் ஜீப். பக்கா ஸ்பாட்டு, லைஃப் டைமில் மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. ட்ரெக்கிங்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணும். இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸு. காலை தரையில் நிற்கலாம், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. 3 வியூ ஸ்பாட்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க, அட்டகாசமாக இருக்குது. மஸ்ட் விசிட்டு. நாங்கள் போய் சேர்ந்ததும் எங்களுக்கு தேநீரும் வாழைக்காய் பஜ்ஜியும் தயாராக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த எங்கள் காட்டேஜுக்கு கொண்டு போய் விட்டாங்க. புதிய வானம், இந்த குழந்தை கூட்டத்தில். இந்த ரெசார்ட்டோட பேர் நெல்லியாம்பதி மிஸ்டி வேலி ரெசார்ட். இது வந்து நெல்லியாம்பதி ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க ஒரு ரெசார்ட். இது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் இருக்குது. ஒயிட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், ப்ரூக் வியூ ஹவுஸ், கரடி பங்களா, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹவுஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டே 3 o'clock செக் போஸ்ட்டில் தாண்டிடணும். நெக்ஸ்ட் டே வந்து 12 to 3 வரைக்கும் இருக்கும். If you want to go for an adventure and thrilling trek, come here, visit Nelliyambadi.
அந்த ரெசார்ட்டோட கட்டிடங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த கட்டிடங்கள் மிகவும் பழமையானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் இருந்தது. சுமார் இரவு 7 மணி அளவில் நைட் சஃபாரிக்காக எங்களுக்கு ஓப்பன் ஜீப் 2 வந்து நின்றுது. நாங்கள் எல்லோரும் ஒரே ஜீப்பில் ஏறி அந்த இருண்ட காட்டுக்குள்ளே பயணித்தோம். காட்டு மிருகங்களோட பலவிதமான சத்தங்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. மயிலோட அகவையும் தெளிவாக கேட்டது. ஆனால் எங்கள் கண்களுக்கு தெரிந்தது காட்டெருமை கூட்டங்களும் சில மான் கூட்டங்கள் மட்டும்தான். அதனை தொடர்ந்து இரவு உணவு முடிச்சுட்டு எங்களோட அறைக்கு சென்றோம். அங்கே எங்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருந்த கேம்ப் ஃபயரில் சுற்றி பாட்டு பாடியும் ஆட்டம் போட்டுட்டு அந்த நீண்ட நாளை முடிச்சோம்.
அடுத்த நாள் காலையில் சுட சுட தேநீரோட அந்த ரிசார்ட் ஊழியர்கள் எங்களை உபசரித்தாங்க. இரவில் தூரத்தில் கேட்ட இந்த மயிலோட அகவைகள் காலை நேரத்தில் எங்கள் காட்டேஜுக்கு அருகிலேயே கேட்ட மாதிரி இருந்தது. அதனை தொடர்ந்து கொஞ்ச தூரம் காட்டு வழி பாதையில் நடந்தே பயணித்தோம். அந்த அடர்ந்த காட்டில் மயில்களை நேரில் பார்க்க முடியல, ஆனால் அது எங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்னு எங்களால் உணர முடிஞ்சுது. காலையில் சிற்றுண்டி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப தயாரானோம். அந்த ரெசார்ட்டோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வளர்ந்த காட்டுப்பன்றியை பார்த்தோம். மிகவும் பிரம்மாண்டமாகவும் பெருசாகவும் இருந்த அந்த காட்டுப்பன்றி சர்வசாதாரணமாக அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு குழியை பறிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் அதுக்கு கிட்ட போகாமல் தூரமாகவே இருந்து வீடியோக்களும் ஃபோட்டோக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். போகும்போது இருந்த உற்சாகம் திரும்பி வரும்போது அதே அளவில் இருந்தது. காரணம், அது மறக்க முடியாத ஒரு மலைப்பாதை பயணம். அந்த கடலில் சேரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. பாதம் புயலை கூட கேட்காதே, காயம் தாண்டி. நெல்லியாம்பதி கிராமத்துக்கு வந்த பிறகு அங்கிருந்த ஆரஞ்சு பழ தோட்டத்துக்கு தான் போனோம். பலவிதமான மரங்கள், அழகான பூச்செடிகள் நிறைந்த அந்த தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது. அங்கேயே வளர்க்கப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தோம். பல வண்ணங்கள் இருந்த ஹைபிரிட் செம்பருத்தி செடிகள், வாட்டர் ஆப்பிள் மரங்கள், பல வித்தியாசமான மரக்கன்றுகள் அங்கே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவனும் தென்றலே. இதற்கிடையில் நம்ம ஹாஸ்னி சிஸ்டர்ஸ் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிப்பின் வழியே உயருதே கருணை நெஞ்சு. உலகம் சொன்ன வலிமையில் இவன் நெஞ்சு வளைவதில்லை. மழலை மீண்டும் பிறக்கையில் கடுமையும் கரைந்து போகுமே. தாங்கும் உள்ளம்தான் இறுதி தென்றல் போல நீளுமே. குழந்தையின் ஒரு பார்வையில் மனமே மீண்டும் பாடுமே. அந்த ஆரஞ்சு பழ தோட்டத்தை முழுசாக சுற்றி பார்த்த திருப்தியோட அங்கிருந்து ஒரு ஆரஞ்சு பழ செடியும் வாங்கிக்கிட்டு நெல்லியாம்பதியிலிருந்து கிளம்பி அடுத்ததாக நாங்கள் போனது பொள்ளாச்சி ஆனமலையில் இருக்கிற மாசாணியம்மன் திருக்கோவிலுக்கு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதாம்.